ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைவாய்ப்புக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. எப்படி உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnrd.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. எல்லாருமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்யன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய டவுன்லோட் யுவர் இன்டர்வியூ கால் லெட்டர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் அப்ளை பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல எந்த டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸில் இருக்க கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்குங்க. டைப் பண்ணி அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷோன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். இல்லை அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், எந்த கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ணிங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தங்க. ஒருவேளை இந்த இடத்துல டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட் அப்படின்னு காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடுங்க. கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இல்லை உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன வகுப்பு, நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நேர்காணலுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் மாறுபடும். ஒரு சில பேருக்கு பார்த்தா ஒரு தேதி இருக்கும், இன்னொரு சில பேருக்கு வேறு தேதியில் இருக்கும். இவங்களுக்கு 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. டைமிங் 1:30 PM. ஒரு சில பேருக்கு காலையில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேருக்கு மதியம், ஒரு சில பேருக்கு ஈவினிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நேர்காணல் நடைபெறும் இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாவட்ட ஆட்சியர் கூட்டமரங்கம். உங்களுக்கு இந்த அட்ரஸில் தாங்க நேர்காணல் நடக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு இந்த டைமிங்க்கு முன்னாடியே போயிட்டு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு என்னமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா பின்வரும் அசல் ஆவணங்கள் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிக்கான சான்று, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, இதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் 10th போதுமானது. பட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல அதிகபட்ச கல்வி தகுதி டிகிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 10th டிகிரி வரைக்கும் உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே, டிசியாக இருக்கட்டும், மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போங்க. இதை தவிர்த்து உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, பிறப்பு சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், அப்படி இல்லை அப்படின்னா பிறப்பு தேதிக்கான ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் 10th 12th மார்க் ஷீட்டே கூட அதுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாங்க. முன்னுரிமை ஏதாச்சும் இருக்குது, நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கீங்க, கொரோனாவால் அந்த பேரண்ட்ஸை இழந்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா முன்னுரிமை இருக்குது. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், விடோ கேட்டகரி, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணவங்க, இந்த மாதிரி நிறையா முன்னுரிமை இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று வரீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும். விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்காணல் தொடங்கிய 30 நிமிடங்களுக்கு பிறகு தாமதமாக வரும் எந்த விண்ணப்பதாரர்களுமே நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பேரண்ட்ஸ் பார்த்தா உள்ள அனுமதிக்க மாட்டோம், எக்ஸாமுக்குள்ளே வெளிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி நேர்காணல் உள்ளார மொபைல் ஃபோனோ எந்த விதமான கேட்ஜெட்ஸுமே கொண்டு வர அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுங்க. இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்தவங்க போயிட்டு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. பேசிக் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. 15 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ நடக்குங்க. ஓகே, அதேமாரி வராதவங்களுக்கு இந்த மாதிரி யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறதுலையும் நீங்கள் அப்ளை பண்ணதே வேஸ்ட்னு அர்த்தம். அதோட அது சாப்டர் முடிஞ்சது, நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஜாபை பாருங்கள், அல்லது வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் அதை நீங்கள் பார்க்க பாருங்கள். இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்தவங்க போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகே, யூஸ்வலாக பார்க்கும்போது இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 10th மதிப்பெண்லேருந்து
ப்ரொபோர்ஷன் அதாவது 85, அதாவது நீங்கள் 10th 85% மதிப்பெண் எடுத்திருந்தால் தான் வேலை அப்படின்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலைங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரொபோர்ஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க. 10th நீங்கள் 10th இப்போ 500 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அதிலிருந்து 85 மதிப்பெண் வரைக்கும் நாங்கள் கணக்கெடுத்துப்போம். 85%க்கான மார்க்கை கணக்கெடுத்து மென்ஷன் பண்ணும். இன்டர்வியூலேருந்து ஒரு 15 மதிப்பெண், டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜிஓலே தெளிவாக அதுதாங்க உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதேமாரி எப்படி கால்குலேட் பண்ணுறது அதையும் உங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம், அது இருக்கு பாருங்கள். இந்த மேக்ஸிமம் மதிப்பெண், இந்த ப்ரொபேஷன் மதிப்பெண்ணை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, த கேண்டிடேட் வில் பி எவல்யூட்டட் பேஸ்ட் ஆன் த மார்க் அப்படின்னு இந்த 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் டோட்டல் மதிப்பெண் இன்ட்டு 85 போட்டு ஸோ எவ்வளோ மதிப்பெண் வருது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 400 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 400 இந்த மாதிரி டிவைடட் பை போட்டு 85ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 68 மதிப்பெண் வருது அப்படின்னா அந்த 68 மதிப்பெண்ணை நாங்கள் வந்து இதில் வந்து 85க்கு இந்த 68 மதிப்பெண் அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர, நீங்கள் 85% மதிப்பெண் எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால் நீங்கள் 200 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, 300 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, கம்பல்சரி உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து எதுக்காக ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்றதுக்கான காரணத்தை கூட சிம்பிளாக மென்ஷன் பண்ணலை. ஸோ நிறைய பேருக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகணும் அர்த்தம், ஏதோ ஒரு காரணத்துக்காக செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்க்கும்போது என்னோட அப்ளிகேஷன் தான், என்னது வந்து 10th 86% மார்க் இருக்குது, என்னோட அப்ளிகேஷனே செலக்ட் பண்ணல. அது என்ன ரீசன் அப்படின்னு தெரிய வரல. ஒருவேளை அவங்க 85% மதிப்பெண் பார்த்தாலும் 86% வந்து அதுக்கே அவங்க செலெக்ஷன் பண்ணல. ஸோ என்ன ரீசன் அப்படின்றதே மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ கால் லெட்டர் அட்டன் பண்ணவங்களுக்கு ஸோ மறக்காமல் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிவிங்க. ஸோ பேசிக்காக இவங்க வந்து எதன் காரணமாக செலக்ட் ஆகலை அப்படின்றதே சொல்லாமல் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக தான் போச்சு. ஏன்னா நம்ம இன்டர்வியூ போயிட்டு வேலை இல்லைன்னு சொல்கிறத விட முன்கூட்டி இங்கேயே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது இன்னும் வந்து பார்த்தா நல்லதாக போச்சு. ஏன்னா இன்டர்வியூக்கு போய்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது பதிலாக இப்போயே வந்து முடிஞ்சுது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே போயிட்டு அட்டன் பண்ணுங்கள், கம்பல்சரி கிடைக்கும்னு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பியோட கொண்டு போயிடுங்க. இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் 2-3 கூட எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் எப்படி செலெக்ஷன் பண்ணுறதா, அதாவது இன்டர்வியூ எப்படி கேட்பாங்க, என்ன கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னமான டாபிக் அப்படின்னா ஸோ இதிலே கொடுத்துட்டாங்க பாருங்கள், பேசிக் நாலேஜ் ஆன் த லோக்கல் பாடி. ஸோ லோக்கல் பாடிஸோட பேசிக் நாலேஜை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக அது ஒரு 10 மதிப்பெண். பர்சனாலிட்டி, ஸோ உங்களோட பற்றி கேட்பதற்கான வாய்ப்பில் இருக்குது, அது ஒரு 5 மதிப்பெண்களுக்கு. ஸோ டோட்டலாக 15 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ மீதி 85, அதாவது 10th நீங்கள் 85 எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கொடுப்பாங்க. அதுதான் பேசிக் ரூல்ஸாக ஜிஓலே கொடுத்துருக்க ஆப்ஷன். ஸோ இன்டர்வியூ வந்தவங்க இப்போதைக்கு கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்டேட்டை வந்து பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக வந்து கேட்டே இருந்தீங்க, என்னாச்சு, எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு என்னைக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். வராதவங்க ஸ்கிப் பண்ணி போங்க, அடுத்த ஒரு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். எக்ஸாம் வைக்கிற ஜாபா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்குன்னா எக்ஸாம் வைக்கிற ஜாபாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டைரக்ட் இன்டர்வியூ எக்ஸாமே இல்லை அந்த மாதிரி ஜாப்லாம் ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு தான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.